கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான காலை நேரத்திலே விழித்ததும் மின்னவரோடு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் வானத்தின் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திவாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்ற தேவனுடைய உன்னதமான பெயராலே உங்களை மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நாம் தொடர்புதனையாக சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். தமக்கு அவருடைய ஜனமாக ஆக்கிக்கொள்ள பிரியமானபடியினால், பிரியமான தெய்வ பிள்ளைகளே, என் மேலே யாருமே பிரியம் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மனிதர்களுக்கு செய்தால் அவர்கள் பிரியப்படுகிறார்கள். ஆனால் உன்னதமான தேவன் எதையும் செய்யாமல் தனக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக நம்மை மீட்டார். நம்மேல் அவர் பிரியமுள்ள தேவன். பிரியமான புருஷனே, பிரியமான தானியலே, இப்படி நிறைய ஆண்டவர் பேசுகிறத நாம் பார்க்கலாம். என் இதயத்துக்கு ஏற்றவன், என் சிநேகிதன், என் நண்பன், என் ஊழியக்காரன், இப்படி பல வார்த்தைகளை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் நல்லா இருக்கும்போது எல்லாம் நம்மளை மேலே பிரியமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒருவேளை வயதாக ஆக பிரியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த காலத்திலும் மாறாத தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம், அவருக்கு என்று ஒரு மகத்துவங்கள் இருக்கிறது, மெஜஸ்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கைவிடாம கையை பிடித்திருக்கிற ஒரு அனுபவம். அதான் மகத்துவம், பெரிய மகத்துவங்க. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மகத்துவம் உள்ள ஒரு ராஜா. அந்த ஆளுகை தன்மையிலே அவருடைய மகத்துவத்தை ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. யாத்திராகமம் 15:11 பார்க்கும்பொழுது அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களாக, அவதார புருஷர்களாக வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சரித்திரம் பகருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்துக்கு ஈடாக ஒருவரையும் குறிப்பிட முடியாது. அது சொன்னால், என்னிடத்தில் குற்றம் உண்டு உங்களில் யாரேனும் சொல்லக்கூடுமா என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தத்தில் மட்டுமல்ல, தனக்கு இலவசமாய் கொடுக்கின்ற அந்த வெகுமதிகளை தகுதியில்லாத பிள்ளைகளுக்கு தகுதியை ஏற்படுத்தின அந்த கிருபையை அவர் மகத்துவமாக நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவத்திலும் சாபத்திலும் செத்து கிடந்த நம்மை அவர் மீட்கிறத்திலே மகத்துவங்களை கொடுக்கிறவராகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய செய்கைகள்லாம் வானத்துக்கு மேலே. எல்லாத்தையும் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கிரியைகள் எல்லாம் வானங்களுக்கு மேலாக இருக்கிறது அவருடைய மகத்துவங்கள். அந்த அளவு அவர் கிரியைகளிலே மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மனிதர்களை அல்லது தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருவருக்கும் இல்லாத மகத்துவங்களை நமக்கு தந்து மகிமைகளை தந்திருக்கிறார். ஏங்க, அவர் செய்ய வேண்டிய பணி எனக்கு தந்திருக்கிறாருங்க. எபேசியர்ல அளக்க முடியாத அந்த அளவில்லாத ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு தந்தது. என்னன்னா, அவர் செய்ய வேண்டிய பணி எனக்கு தந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றிலும் மகத்துவங்கள் இருக்கு. சத்தத்திலும் அதிசயங்கள், அவருடைய அதிசயங்களிலே மகத்துவம் உள்ளவர். அவருடைய அடையாளங்களை செய்வதிலே அவர் மட்டும் இல்ல, அவர் மகத்துவத்தை அணிந்திருக்கிறாரா. மகிமை பொருந்தினவராய் மனுஷகுமாரன் மகத்துவம் உள்ள ஒரு ஆசனத்திலே மகிமை உள்ளவராக வீற்றிருக்கும் பொழுது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைத்து வலது பக்கத்திலே இருக்கிறவர்களாக மாற்றுவாரா, இடது பக்கத்திலே நாம் நிற்போமா என்பது நமக்குத்தான் தெரியும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தெய்வீக சுபாவங்களை தேவனுடைய கரத்துக்குள்ளே நம்மேல் வைத்திருக்கிற பிரியமான அந்த தேவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும்
கைவிடாமல் கைப்பிடித்திருக்கிற அவர் கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை உணருங்கள். இந்த நாள் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அவருடைய கிருபை நம்ம கூடவே இருக்குது. அதை விட்டு விலகுறது கிடையாது. கை விடுவதில்லை அப்படின்னா கையை பிடித்திருக்கிறார் என்று பொருள். என் கையை பிடித்திருக்கிற அந்த தேவனை, உன்னதமான தேவனை பற்றி கொண்டிருக்கிற அனுபவத்தோடு கூட வாழ்வோம். மேல் வீட்டறையிலே இன்றைக்கு கூட அநேகர் ஆவியில நிறைந்திருக்கிற அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார்களே தவிர உண்மையான காரியங்களா என் அனுபவத்திலே தான் அவரவர்களுக்கு புரியும். அந்த 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடியிருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜென்ம பாஷையின்படி அவர்கள் தேவனை துதித்தார்கள். அவர்கள் புரியும் வகையிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற என்ன பேசினாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசுறது எனக்கே புரியல அப்படின்னா அது என்ன பாஷை? அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:11 சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டோம். தேவனுடைய மகத்துவங்கள், அவருடைய அதிசயங்கள், அவருடைய அடையாளங்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய எல்லா விதமான பரிசுத்தம், இதை குறித்த ஒரு வெளிப்பாடுகள் தான் வார்த்தையின் வடிவிலே அவரை மகிமைப்படுத்துகின்ற அனுபவங்கள் தான் மகத்துவங்கள். ஆகவே மகத்துவங்களை பேச கேட்டோமே. அது மட்டுமல்ல, இன்னைக்கு சொல்லலாம் எனக்கு அந்த மகத்துவம் தான் நல்லா இருக்குமே அப்படின்னா 2 கொரிந்தியர் 4:7 சொல்றாரு, அவருடைய முகத்தில் உள்ள தேவ சாயலாய் இருக்கிற மகிமையான அவருடைய சுவிசேஷத்தின் ஒளி நம்மீது தோன்ற பண்ணும் பொருட்டு இந்த மண்பாண்டமாகிய மண்பாண்டத்திலே அவருடைய இந்த விலைவேற மதிக்க முடியாத மகிமையுள்ள பொக்கிஷத்தை தேவன் நமக்கு தந்தாராம். எபேசியர் 1:19 சொல்லுகிறது, ஆண்டவரே இந்த மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று சொல்லி எபேசு சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறாரு. அந்த ஜெபத்தை போல இன்றைக்கு நாம் தேவனோடு உறவு வைத்துக் கொள்வோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளுகிற ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் மகத்துவமுள்ள ராஜா என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து அவரோடு கூட பிரகாசமுள்ள மனக்கண்களை தருகிற அந்த உணர்வுகளை நாம் அடைய ஆண்டவரோடு கூட இணைந்து செல்வோம். இந்த நாளுக்குரிய கிருபைகளால் தேவன் நம்மை அலங்கரிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மகிமையும் மாட்சிமைகளையும் தந்து கொண்டிருக்கிற தேவன், நல்ல தகப்பன், இந்த காலவேளையிலும் உம்முடைய வார்த்தையின் வல்லமைகள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைந்ததாக, மகத்துவங்கள் நிறைந்தவராக ஆண்டவரே எங்களுடைய செயல்கள், கிரியைகள், எல்லா காரியங்களிலும் உம்முடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துவதாய் மாற்றுங்க. நாங்கள் பேசும் பொழுதும் ஒரு மகத்துவங்கள், உம்முடைய ஆண்டவரை வல்லமைகள் வெளிப்படட்டும். உம்முடைய நாமத்தை குறித்த மகத்துவங்கள், ஆண்டவரை நாமத்தை நீர் உயர்வாக மகத்துவமாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். அப்படிப்பட்ட நாமத்தை அணிந்திருக்கிற நாங்கள் வெளிப்படுத்தி உம்முடைய கரத்திலிருந்து வெளியிலே வராமல் உம்முடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட எங்கள் காலங்களை நாங்கள் ஆண்டவரை செயல்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களால் ஒவ்வொருவரும் அலங்கரிக்கப்படுவார்களாக, வாழ்ந்திருக்கட்டும், நன்றாயிருக்கட்டும், சுயித்திருப்பார்களாக. ஆண்டவரை நீ சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தினுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். உம்மிடத்திலிருந்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்பா, நீ தந்தி நன்றி, ஆசீர்வதித்திருக்கிறீங்க நன்றி. பெரிய காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலவீனங்கள் எல்லாம் மறையட்டும், பலன் உண்டாகட்டும், பரிபூர்ண வாழ்வு, பரிபூர்ண நிலை, ஒவ்வொரு சம்பூர்ண நிலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தோம் எங்கள் ஜெபங்களை கேட்டி நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வார்த்தைகளை பற்றி கொள்வோம், வாழ்விலை மாற்றங்களை. God bless you all. Have a wonderful day. Thank you. Bye.